This video is sponsored by EduQuest. It's a learning platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1ல் 11th சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a 12 meter tall tree was broken into two parts. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was left standing. அதாவது 12 மீட்டர் ஹைட்டில் வந்து ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ ஒரு ட்ரீ இருக்குது, அது வந்து 12 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. வாஸ் broken into two parts. இப்போ வந்து ரெண்டு பார்ட்டாக அது வந்து உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. இப்போது இந்த பார்ட் வந்து நிற்கிது, இந்த பார்ட் வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. இந்த உடஞ்சி விழுந்த பார்ட்டோட கியூப் தான் வந்து என்னதுன்னா இந்த ஸ்டாண்டிங் ட்ரீ. ஓகேவா? இந்த ஸ்டாண்டிங் ட்ரீக்கு வந்து இதுதான் வந்து ஒரு கியூபுன்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த லென்த்து தான், இதோட லென்த்தோட கியூபுன்றாங்க. ஸ்டாண்டிங் ட்ரீயோட லென்த்து தான் இந்த கியூப் ஆஃப் ட்ரீ வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் த ட்ரீ. Formulate this into a mathematical problem to find the height of the part which was left standing. இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனில் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமைனிங் இருக்குல்ல இந்த பார்ட்டு, இதை எப்படி நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க அந்த ஹைட்டை. ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதாமா? ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். கிவன் தட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 12 மீட்டர். ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஒரு பார்ட் நிற்கிது தெரியுமா, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி த ஸ்டாண்டிங் பார்ட். இப்போது இது மொத்தமாக 12 மீட்டரு, இது எக்ஸு. ரிமைனிங் எப்படி எடுப்போம்? 12 மைனஸ் எக்ஸு. 12 மொத்தமாக 12, அதுலேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் இந்த பார்ட் வருமா? ஸோ லெட் 12 மைனஸ் எக்ஸ் பி த ப்ரோக்கன் பார்ட். இந்த உடஞ்ச பார்ட் எப்படி எடுக்கிறோம்? 12லேருந்து இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிற பார்ட் தான் இந்த ப்ரோக்கன் பார்ட். 12 மைனஸ் எக்ஸ் பி த ப்ரோக்கன் பார்ட். கிவன் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எக்ஸ் பார்ட் வந்து இதோட ஹைட் வந்து எப்படி இருக்கான்? இதோட கியூபுன்றாங்க. ஸோ இதோட வேல்யூ என்னது நமக்கு தெரியும், 12 மைனஸ் எக்ஸு. ஸோ அதோட கியூப் ரூட் போட்டுறோம். அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸு 1/3ன்னு எழுதலாமா? கியூப் ரூட்டை வந்து இந்த மாதிரி பவரில் எழுதும்போது 1/3ன்னு வரும். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேக்கிங் பவர் 3 ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் பவர் 3 எடுக்க போகிறோம். எக்ஸ் கியூபுன்னு ஆகும். அடுத்தது 12 மைனஸ் எக்ஸு 3 இன்ட்டு 1/3 ஆகும். 3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ்ன்னு மட்டும்தான் வரும். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் கியூப் இந்த மைனஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 12 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 12ன்னு ஆகும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 12 which is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் திஸ் இஸ் த ரிக்வயர்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். இவங்க ஃபார்முலேட் பண்ண சொன்னாங்களே ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக, அதுதான் இது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருந்ததுனா தான் நம்ம இந்த ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.